ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله تعالى في كلامه العزيز والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس أما بعد அன்புக்குரிய அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எவ்வாறு இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹு தஆலா என்னையும் எனது குடும்பத்தாரையும் உங்களது குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய அடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கிற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏராளமான அருள்களை தந்திருக்கிறான். ஆனால் அந்த அருள்களில் நாங்கள் அந்த அருளை பற்றி எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம், அருள் என்று சொன்னால் என்ன, அருள்கள் யார் யாருக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அல்லாஹுடைய அருளில் அடியார்களின் அலட்சியம் என்ற தலைப்பில் பேச வேண்டிய தேவை வந்திருக்காது. அல்லாஹுடைய அருளும் அடியார்களின் அலட்சியம் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு படைப்புகளை பற்றியும் ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஒருவரை பார்த்து நாங்கள் அவருடைய அளவுகோலை அவருடைய அருளை பற்றி நாங்கள் சிலவற்றை புரிந்து வைத்திருக்கிறோம். அதே அருளும் அதே அருட்கொடைகளும் அல்லாஹு தஆலா எனக்குள் தந்திருக்கிறான். எனக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைக்கிற நேரம் சக மனிதனுக்கு கொடுத்ததை போன்று அல்லாஹு தஆலா அருள்களை தந்திருக்கிறான் என்பது நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அடிப்படையிலே இந்த அருளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், என்னென்ன குறிக்கோள்களை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், மனிதனுக்கு நான் எப்படி அருள் செய்திருக்கிறேன் என்பதை அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்வதை நாங்கள் புரிந்து கொண்டால் மாத்திரம் நாங்கள் அல்லாஹுடைய அருளில் அலட்சியம் இல்லாமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக, நாங்கள் பிற மனிதனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதனாக, அல்லாஹ்வுடைய அந்த மாளிகையில் வந்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு இந்த உள்ளம் ஒருபோதும் எங்களுக்கு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட அந்த அருள்களை அல்லாஹ் தஆலா ஏராளமாக தந்திருக்கிறான். அந்த அருள்கள் தான் அன்புக்குரியவர்களே
நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே முதலாவது அத்தியாயம், திருமறை குர்ஆனில் முதலாவது அத்தியாயத்திலே 2 முறை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை பற்றி அல்லாஹு தஆலா 2 விடுத்தம் சொல்கிறான். அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய முதலாவது வசனமும், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய 3வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் தொழுகையிலே ஓதுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 முறை ஓதுகிறோம். ஆனாலும் அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பு தர்ஜுமா எங்களுக்கு தெரியாததன் விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் தூரமாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எனக்கு எதனை தந்தான் என்று அந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் என்ற அந்த நியத்தோடு நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த காரியத்திலே நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு அருள் செய்து கொண்டிருப்பான். இந்த அருள் எப்படிப்பட்ட அருள் தெரியுமா? அர் ரஹ்மான். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் அருள் செய்வான். அர் ரஹீம் என்பது நாளை கியாமத்துடைய நாளையிலே முஃமின்களுக்கு மாத்திரம், சுவனவாசிகளுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா அருள் செய்யக்கூடிய ஒன்று. இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அருள் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நடந்து செல்லக்கூடிய அந்த கால்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். மனிதனாக பிறந்த நான், எனக்கு நடக்கக்கூடிய அந்த கால்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். காலை ஊனமாக படைத்தானாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் கோடிகளை பார்த்து பொறாமைப்படுகிறோம். அவனிடத்திலே வாகனம் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்கிறோம்? பொறாமைப்படுகிறோம். அவனிடத்திலே பணம் கொட்டி கிடக்கிறது, ஏராளமான தொழிலாளர்கள் தொழில் செய்கிறார்கள், வாகனங்கள் இருக்கிறது, அவருக்கு கடைகள் இருக்கிறது, ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கிலே வருமானம் இருக்கிறது என்று நாங்கள் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவதன் விளைவுதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் அலட்சியமாக இருப்பது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே யாரையும் அநியாயமாக ஒருபோதும் படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஏழைக்கும் அருள் செய்திருக்கிறான், பணக்காரர்களுக்கும் அருள் செய்திருக்கிறான். இந்த அருளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொன்றாக சொல்லுவேன். அப்போது பாருங்கள் நண்பர்களே, அல்லாஹ்வுடைய அருள் என்னுடைய உடம்பில் அல்லாஹ் எனக்கு தந்தது எவ்வளவு பெரிய அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணி கணக்கிட்டுக் கொள்ள நாடினால் உங்களால் முடியாது என்று சொல்கிறான். லா துஹ்சுஹா. உங்களால் முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் என்பது இந்த உலகத்திலே எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய அருள் கொட்டி கிடக்கிறது. அது உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்று உங்களுக்கு நிராசையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய செவிப்புலனை தந்திருக்கிறான். ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால், உதாரணமாக வீதியில் நின்று என்னை அழைக்கிறார் என்று சொன்னால், அதனை அந்த உள்வாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா இந்த காதுகளுக்கு தந்திருக்கிறான். இந்த இடத்திலே இருந்து நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் என்னால் பேச முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நான் பேசக்கூடியதை உங்களால் கேட்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு கேள்வி புலனையும் பேசக்கூடிய ஆற்றலையும் தந்திருக்கிறான். ஆனால் கேள்வி புலனும் பேசக்கூடிய ஆற்றலும் இல்லாதவர்கள் இந்த இடத்திலே, இந்த புல்மோட்டை பிரதேசத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டுமா கூடாதா? சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். இன்றைக்கு கால் இல்லாமல் நடந்து கொள்ள முடியாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறார்கள்? இந்த உரையை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தும் பள்ளிக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சிந்தித்து பார்த்தோமா? ஆனால் பணத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? அருள் செய்யவில்லை என்று சொல்கிறோம். அவனுக்கு பணம் இருக்கிறது, பணத்தை மாத்திரமே நாங்கள் என்ன செய்கின்றோம்? கணித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பணம் மாத்திரம் அருள் கிடையாது. பணம் படைத்தவர்களிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள், நிம்மதியான தூக்கம் இருக்கிறதா என்று. அவருக்கு நிம்மதி இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா 2 பெரும் அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். 2 பெரும் அருட்கொடைகள். அந்த அருட்கொடை நாங்க யாருமே பொருட்படுத்தினது கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 பெரும் அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த அருட்கொடைகளில் மனிதர்கள்
அலட்சியமாக இருக்கிறார்கள். எப்படி அலட்சியம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த 2 அருட்கொடைகள் என்ன தெரியுமா? ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த இரண்டிலும் மனிதன் அலட்சியமாக இருக்கிறான். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் எடுத்து பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எனக்கு செய்த அருள்களை பற்றி நான் ஒருபோதும் நிராசை அடைந்து விட மாட்டேன். அல்லாஹ் தஆலா எனக்கு ஏராளமான அருள் செய்திருக்கிறான். கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவர் மாதம் 30 நாள் வேலை செய்கிறார். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவு கிடைக்கிறது. காலையில் 7 மணி 8 மணியில் இருந்து மாலையாகும் வரை வேலை செய்கிறார். ஆனாலும் வேலை முடிந்ததற்கு பின்னால் ஓய்வெடுக்கக்கூடியதை அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தால் யாராலும் முடியுமா? வேலை செய்வதற்கு முடியாது. இரவை தந்திருக்கிறான் அல்லாஹ் ஓய்வெடுப்பதற்கு. 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 1 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். காலையில் இருந்து 4 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் மதிய உணவுக்காக வேண்டி ஓய்வு கிடைக்கிறது. அந்த ஓய்வு கிடைப்பவர்களுக்கு தெரியும் அதனுடைய பெருமதி என்னவென்று. 10 மணி நேரம் வேலை செய்தால் யாருடைய உடம்பும் அதுக்கு கட்டுப்படாது, சோர்வடைந்து விடும். அன்பார்ந்தவர்களே, இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் உடல் ஆரோக்கியம். பணம் படைத்தவர் இருக்கிறார், கோடியிலே புரளுகிறார். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவருக்கு கோடியை கொடுத்தான், நிம்மதியை எடுத்து விட்டான், ஆரோக்கியத்தை எடுத்து விட்டான். குனிஞ்சு நிமிர்ந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டாரு. அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? 100 பேர் ஆட்கள் இருக்கும் வேலை செய்யறதுக்கு, கூலி ஆட்கள் 100 பேர் இருக்கும் அவரோட கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு. நடந்து போய்த்து கையில் இருக்கிற போன் சருவி கீழே விழுந்தா கூட அந்த போன் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடி வரணும். ஏண்டா? குனிஞ்சா இடுப்புக்குள்ள பிடிக்கும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. அவர் பணத்திலே இருந்தவர், ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஒரு உதாரணமாக, ஒரு அரிசி ஆலைக்கு அவர் ஒரு முதலாளியாக இருப்பார். நான் சொல்லக்கூடியதை சிந்தித்து பாருங்கள், நடக்கிறதா இல்லையா என்பதை இதில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அரிசி ஆலைக்கு ஒருவர் என்ன செய்வார்? முதலாளியா இருப்பார். அவர்கிட்ட அந்த கீரிச்சம்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற அரிசி கீரிச்சம்பா இருக்குதானே, மூடையா இருக்கும். கீரிச்சம்பா மூடையா இருக்கும். என்ன செய்வார்னு கேட்டா, கீரிச்சம்பா சீனி நோய் கூடிடும். வைத்தியர் போவார். வைத்தியர் சொல்லுவார், என்ன தெரியுமா? உங்களுக்கு சீனி கொஞ்சம் கூடிட்டு, அதனால நீங்க கீரிச்சம்பா சாப்பிடலாம் இப்படி சொல்லிடுவாரு. வைத்தியர் சொன்னா இவருக்கு கீரிச்சம்பா மூடையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு இயலாது, சிகப்பரிசி தான் வேணும். சிகப்பரிசி திங்கிறாங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சாப்பிட முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதிலே பழக்கப்பட்டாக்கள் வேணுமெண்டா கொஞ்சம் நிதர்சனமாக சாப்பிடுவாங்க, பரவாயில்லை. அது என்ன செய்யற இக்கட்டான சூழ்நிலை சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவருக்கு சீனி கூடி மரணத்தில் போய் நின்றுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு கோடியை கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்திருக்கிறான்? ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை தந்தானா இல்லையா? நிம்மதியை தந்தானா இல்லையா? ஆரோக்கியமும் நிம்மதியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே மிகப்பெரிய அருள் என்று சொன்னார்கள். நிஅமத்தானி மக்பூடன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். இந்த அருள் இல்லாதவர்கள் சிந்தித்து பாருங்கள், அவர்கிட்ட காசு தான் இருக்கு, நிம்மதி இல்லை. நாளைக்கு என்ன ஆகுமோ, போற வாகனம் வந்து சேருமோ, நாளைக்கு அந்த இது என்ன செய்யும், செக் ரிட்டர்ன் ஆகிருமோ, நிம்மதி இருக்காது. காசு போடணும், நாளைக்கு அங்க கட்டணும் காசு, அப்ப கட்டினா தான் காசு பொருட்கள் வரும். இப்படியான சிந்தனை இருக்கும், தூக்கமே வராது அவருக்கு, தலைக்கீழ இடிக்கும், தலைவருத்தம் வரும், சிந்தனை சிதறிக்கொண்டே இருக்கும். பணம் படைத்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வார்கள், பணம் படைக்காதவர்கள் தப்பிக்கொள்வார்கள். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்து தீனிலே சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதா, உன்னை நான் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறேன். காது எங்க இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உனக்கு காதை வைத்திருக்கிறேன். எப்படி பேச வேண்டுமோ அதன்படி நான் வாயையும் நாவையும் உதட்டையும் படைத்திருக்கிறேன். எப்படி பார்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே கண்ணை வைத்திருக்கிறேன். 2 கண்களும் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறது. தலை உச்சந்தலையில கண்ணை வச்சா நல்லா இருக்குமா? சிந்தித்து பார்க்க வேணாமா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். உன்னை ஆரோக்கியமாக, உன்னை செவ்வனே படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும். நீங்க நன்றி செலுத்துங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தந்துக்கிட்டே இருப்பான். வல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க நன்றி செலுத்த தவறினால் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன்.
அல்லாஹ் சொல்கிறான், 2 கண்களை நான் தந்திருக்கிறேன். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். ஒரு நாவும் 2 உதடும். இந்த நாவு அசைய அசைய உதடுகள் என்ன செய்யும் கேட்டா பேச்சை வெளியாக்கி கொண்டே இருக்கும். கண் பார்வை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண் பார்வையற்று கண்ணுடைய அந்த பார்வையை திரும்ப எடுக்கணும் என்று சொன்னா கோடிக்கணக்கில் காசு கட்டணும். செயற்கை முறையில் தான் கண் ஆபரேஷன் செய்யப்படும். நமக்கு புதுசா ஒரு கண்ணன் அப்படி அல்லாஹ் படைச்ச மாதிரி கொண்டு வந்து வைக்கலுமா? கோடி வேணும். எங்களுக்கு அல்லாஹ் கோடியை தந்திருக்கிறான். நாங்கள் என்ன செய்யறோம் கேட்டா கண்ணால் பார்க்கக்கூடிய கோடிகளை மாத்திரமே பார்த்து நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்களை தந்தேன் என்று சொல்கிறான். 2 கண்கள் அல்லாஹ் தரவில்லையா? இந்த 2 கண்ணும் ஒரு கண்ணுடைய பார்வை சிறிய அளவு கூட உங்களுக்கு செயலில் என்றால் சாரதி அனுமதி பத்திரம் எடுக்கிறதே பெரிய பிரச்சனை. அங்கே டாக்டர்கிட்ட மெடிக்கல் எடுக்க போனால் என்ன சொல்லுவார்? நீங்கள் கண்ணாடி போடணும், இல்லாட்டி உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கல, ரிஜெக்ட். நடக்குதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, 2 கண்களை அல்லாஹ் தந்தேன் என்று சொல்கிறானே, இதை பற்றி எப்போயாவது நாங்கள் சிந்திச்சிருக்கிறோமா? இல்லை. கண் பார்வையற்ற ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு அங்கால இருக்கிறான்னு வைங்க, அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அங்கே இருந்து பள்ளிக்கு நேரடியாக வந்து அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை ஏற்று தொழுது விட்டு மீண்டும் செல்வார் வீட்டுக்கு. எந்த பிரச்சனையும் வராது. நாங்க 20 வருஷம் 30 வருஷமா வீட்டில இருந்து பள்ளிக்கு வருகிறோம். இன்னைக்கு மட்டும் ஒரு சவால் விட்டு பாருங்கள். ஜும்ஆ முடிய இந்த வாசலில் இருந்து வீடு வரை கண்ணை மூடிக்கிட்டு போக முடியும். உங்களால் இந்த முடிவெடுக்க முடியுமா? செல்ல முடியாது. அந்த பெரிய கேட்டுக்கிட்ட போகலே முட்டி மோதி கீழே விழுந்து வைத்தியசாலையில் வேணும்னு அறிவிப்போம். ஏன்னு தெரியுமா? அந்த கண் பார்வையற்றவருக்கு அல்லாஹ் தஆலா ஏனைய பகுதிகளை அல்லாஹ் தஆலா செவ்வனை படைத்திருக்கிறான். அவருடைய அந்த நடந்து வரும்போது எந்த இடத்திலே அவருடைய ஓசை கேட்கிறது, இது யாருடைய ஓசை, இது யாருடைய சத்தம், எத்தனை எட்டுகள் வைத்து செல்கிறோம் என்பதையெல்லாம் அவர் என்ன செய்வார்? கணக்கிட்டுக் கொள்வார். நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா 20 வருஷமா வந்திருப்போம். வீட்டில இருந்து பள்ளிக்கு வர்றதுக்கு எத்தனை எட்டு வச்சோம்னு தெரியாது. ஏன்? அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளில் அலட்சியமாக இருக்கிறோம். கண் பார்வையற்றவரிடத்திலே போய் கேட்டு பாருங்க, ஒரு முறையாவது திருமறை குர்ஆனை விரித்து படிக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்திலே இருக்குமா இல்லையா? அல்லாஹ் 2 கண்களை தந்திருக்கிறான். எத்தனை முறை நாங்கள் திருமறை குர்ஆனை விரித்து பார்த்தோம்? கிடையாது, தெரியாது. திருமறை குர்ஆனை ஓத தெரியாது. இன்னைக்கு நாங்கள் சோசியல் மீடியாவிலே வீடியோ நிறைய இருக்கிறது, பார்க்கிறோம். கண் பார்வையற்றவர்கள் திருமறை குர்ஆனை அழகாக ஓதுகிறார்கள். அல்லாஹ் அருள் செய்யவில்லையா? அல்லாஹ் பார்வையை எடுத்தான், காது கேட்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்து தான் இருக்கிறான். கொடுக்கவில்லையா? கொடுத்திருக்கிறான் தானே. பிறகு எதற்காக நாங்கள் புலம்புகிறோம்? அல்லாஹ்வுடைய அருளில் நாங்கள் அலட்சியப்படுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. திடீரென்று நாங்கள் பாதையில் செல்கிறோம், வீதி விபத்து ஏற்படுகிறது, கால் முறிந்து விடுகிறது, கை முறிந்து விடுகிறது. எங்களுடைய கைகள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது. வைத்தியசாலையிலே 1 மாதம் பெய்து அந்த கட்டில் படுத்து பாருங்கள், அப்போது தெரியும் இந்த கையினுடைய பெருமதி. வலது கையால் சாப்பிட முடியாது. அள்ளி நல்ல முறையிலே சாப்பிட்டு நாங்கள் 1 மாதம் வைத்தியசாலையில் இருக்கிறோம். அந்த சாப்பாட்டை அள்ளி உண்ண முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ் 1 மாதம் உன்னை சோதிக்கிறான். தந்தேன், நீ எனக்கு நன்றி செலுத்தவில்லை, அதனால் சிறிய சோதனை. அந்த சோதனையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து கொள்ள முடியும். ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது, 4 நாளைக்கு வேலைக்கு போக இயலாது, வீட்டில் இருக்கிறோம், வருமானம் இல்லை, பிள்ளைகளுக்கு கஷ்டம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், குர்ஆன் மாஸ்டருக்கு காசு கட்டணும். அப்ப தெரியும் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருள் செய்தான் என்று. அருள்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் ஒருபோதும் தெரியாது எங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் ஒருபோதும் எண்ணி கணக்கிட்டுக் கொள்ள மாட்டீர்கள். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களும் சேர்ந்து இந்த கடல் நீரை மையாக மாற்றி நீங்கள் எழுதினால் கூட அல்லாஹ்வுடைய அருளை உங்களால் கணக்கிட்டுக் கொள்ள முடியாது. நாங்கள் உண்ணுகின்றோம், எத்தனை விதமான உணவுகளை உண்ணுகின்றோம், எவ்வளவு நீர்களை குடிக்கின்றோம். சில நேரங்களில் சிலருக்கு என்ன செய்யும்? சிறுநீரக கல், கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். கிட்னி ஃபெயிலியர் வந்தால் என்ன நடக்கும்?
கொண்டு போய் இது ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அந்த செக் பண்ணினோம்னு சொன்னால் 40 லட்சம் 50 லட்சம் 80 லட்சம் கட்டணும். வயிற்றுக்குள்ளே இறுக்கி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது எங்களோட கிட்னியோட பெருமதி என்னன்னு. அல்லாஹ் உன்னை படைக்கும் பொழுது உனக்குள் எத்தனை அற்புதங்களை வைத்திருக்கிறான். எதை வேண்டுமானாலும் உள்ளே சாப்பிட்டு பார், அரைத்து அரைத்து வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய முள்ள கடிச்சாலும் அரைச்சி வெளியே தள்ளும். இறப்பை இருக்கிறது, அரைத்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சா டாக்டர் சொல்வார் சில ஆலோசனைகள், நீங்க என்னென்ன உணவு தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இத்தனை மணிக்கு ஒருக்கா, இவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா, இத்தனை நாளைக்கு ஒருக்கா இரத்தத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு 40 வயதாகிறது, 50 வயதாகிறது, என்னுடைய இரத்தம் என்ன பாசிட்டிவ் என்றே தெரியாது. எனக்கு நெகட்டிவா பாசிட்டிவா பி பிளஸா ஏ பிளஸா எதுவுமே தெரியாது. ஆனாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை பற்றி தெரியாது, தெரியாமல் வாழ்கிறோம். கடலுக்கு செல்கிறோம், வலையை கொண்டுட்டு கடலுக்கு போறோமா இல்லையா? நாங்க நினைச்சுக்கிட்டு போறோம், இன்னைக்கு போனா 100 கிலோ மீன் பிடிக்கலாம், 1000 கிலோ மீன் பிடிக்கலாம். அல்லாஹ் தாரானா இல்லையா? 10 நாளைக்கு போறீங்க, இல்ல நஷ்டம், 4 லட்சம் நஷ்டம், 5 லட்சம் நஷ்டம். 11வது நாள் போகும்போது அல்லாஹ் 5 லட்சத்துக்கு தந்துடுறான். 10 லட்சம் ரூபாய் மீன் ஒரு போட்ல வருது. பெரிய பெரிய மீனை தாரானா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லையாது? அல்லாஹ் நாடாவிட்டால், அல்லாஹ் அருள் செய்யாவிட்டால் எந்த இடத்தை போனாலும் உங்களுக்கு நஷ்டம் தான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ் சொல்கிறான், நான் தந்த அருளில் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், நீங்க நன்றி செலுத்தாட்டி அல்லாஹ்க்கு ஒன்றும் குறைய போறதில்லை. நானாலும் நீங்க நன்றி செலுத்துங்க, நான் மேலும் மேலும் தந்து கொண்டே இருப்பேன், மேலும் மேலும் தருவேன். அல்லாஹ் சொல்கிறான், தந்துக்கிட்டே இருப்பேன், அதுக்கு அளவு குறையில்லை. அல்லாஹ்வுடைய அருள் குறையுமா? உங்களுக்கு ஒரு 10 கோடியை தந்துட்டாண்டா அல்லாஹ்வோட ஹசானால குறையுமா? எதுவுமே குறையாது. அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். லஇன் ஷக்கர்தும், நன்றி செலுத்துங்க. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வோட தூதர், நபி, இறுதி நபி, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, எதுக்காக நீங்க விடிய விடிய சுஜூதிலே இருக்கீங்க? கேட்கையும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ஆயிஷா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நான் அல்லாஹ்வுடைய நபி தான், இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள சுஜூதுல தலையை வச்சா எழும்பக்கூடாது. அப்படி அல்லாஹ் தஆலா அருள் செய்திருக்கிறான். கடந்த காலங்களிலே எவ்வளவு பிரச்சனைகள், விடுதலை புலிகள், எத்தனை விதமான பிரச்சனைகள். கடலுக்கு செல்ல முடியாது, காட்டுக்கு செல்ல முடியாது, வெள்ளாமை செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. வீட்டிலிருந்து வெளியே சென்றால் மாலையாகினால் எனது கணவர் வருவாரா, எனது குழந்தை வருமா என்ற ஏக்கம் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு. அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலையிலே அல்லாஹ் தஆலா நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திருக்கிறான் இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லையாது? இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், எவ்வளோ அழகாக ரோட்டு போட்டிருக்கி, எல்லாம் அந்த பிரச்சனைக்கு போறவு தான். எவ்வளோ நிம்மதியாக போகிறோம், காட்டுக்குள்ளே போனாலும் இரவு 8 மணி ஆனாலும் வந்து சேர்ந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோமா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான், எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றாக கணக்கிட்டு பார்த்தால் ஒரு நாளைக்கு நாங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்திருக்கிறான், இன்றைக்கு நான் செய்த செயற்பாடுகள் என்ன என்பதை கணக்கிட்டு பாருங்கள். அப்போது புரியும் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்று. ஒருவரால் செய்ய முடியாத வேலையை மற்றவர் செய்து கொள்வார். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யவில்லையா? அவர் கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவர், பாரம் தூக்க முடியாது, இவர் கம்பீரமாக இருப்பார், நல்ல பலசாலி. சில நேரத்தில் சொல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வா இருக்குது, வேலை செய்ய முடியாது. ஆனா சாதாரணமா போகக்கூடிய ஒரு இளம் வாலிபன் அல்லது ஒரு வயது முதிர்ந்தவர் சொல்லுவார், நான் அதை செஞ்சிடறேன். சாதாரணமா சொல்லுவார், என்ன அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அதனால் அவரால் அந்த வேலையை செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய அருள்களை நாங்கள் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் 2 பாதைகளை தந்திருக்கிறான். ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. ஒன்று சுவர்க்கம், ஒன்று நரகம். ஒன்று ஹலால், இன்னொன்று ஹராம். ஒன்று திருமறை குர்ஆன், இன்னொன்று நபிமொழி. இந்த 2ஐயும் நாங்கள் புரிந்து பின்பற்றினால்
நிச்சயமாக நாங்கள் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி தருவான். இது அல்லாஹ்வுடைய அருள். எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒருவர் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறான், ஒருவர் சொல்கிறார் இல்லை என்று, ஒருவர் வேறொருவரை கடவுள் என்று சொல்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த இஸ்லாத்திலே பிறந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? என்ற தந்தை முஸ்லிம், அதனால் நானும் முஸ்லிம். என்ற தாய் முஸ்லிம், நானும் முஸ்லிம். மரணிக்கிறேன் ஏதோ ஒரு விதத்திலே முஸ்லிம் என்ற பெயரிலே மரணிக்கிறேன். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹக்கத்து காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே வாழ வேண்டும், முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏதோ ஒரு விதத்தில் நீங்க முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும். இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். நாங்கள் முஸ்லிமாக இஸ்லாத்திலே வாழ்கிறோம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினம் நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், அது எனது அருள் என்று சொல்கிறான். நிஅமதி, நான் பூர்த்தியாக்கி விட்டேன், எனது அருளை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த இஸ்லாம் எனக்கு அருள் இல்லையா? அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தரவில்லையா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இப்படி அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நாங்கள் பேச போனால் இந்த நேரமும் இந்த இடமும் இடம் கொடுக்காது, நேரம் இடம் கொடுக்காது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எந்த பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு நிறைய அருள்களை தந்திருக்கிறான், ஏராளமான அருள்களை தந்திருக்கிறான். நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம், தெரியாது. அல்லாஹ்வுடைய அருள் என்றால் நாங்கள் நினைச்ச அருள் என்ன தெரியுமா? காசி பணம் மட்டும்தான், பொருளாதாரம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல அருள். அல்லாஹ் எனக்கு தந்தது ஏராளமான அருள்கள். கண்ணை தந்திருக்கிறான், கோடி பெருமதி. கிட்னியை தந்திருக்கிறான், கோடி பெருமதி. உனது பெருமதி என்ன? கோடி. அதை கணக்கிட்டுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் ஏராளமான அருள்களை தந்திருக்கிறான். மனித உடலில் அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள்களை தந்திருக்கிறான். ஆனாலும் நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். காசி பணம் இல்லையே. ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு, எப்படிப்பா சோமாரிக்கியான்னு கேட்டா நாங்கள் என்ன செய்வோம்? என்னத்தை சொல்ல, என்ன வாழ்க்கை இது? தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, காசும் இல்லை, வருமானம் இல்லை, எல்லாம் நஷ்டத்தில் போகுது. இப்படியே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் அரபியர்களிடத்தில் ஒரு நல்ல பண்பு இருக்கு. அரபியர்கள் நல்ல பண்பு இருக்கு. சின்ன பிள்ளைய பிடிச்சி கேட்டாலும் அதே வார்த்தையை சொல்லும், வயது முதிர்ந்தே பிடிச்சி கேட்டாலும் ஒரே வார்த்தை தான். கேஃப் ஹாலுக்குன்னு கேட்டால் அந்த புள்ள சொல்ல அல்ஹம்துலில்லாஹ். அவர் வயது முதிர்ந்த ஒரு வயோதிபர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசி கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்றாங்களுக்கு தெரியும், அது சாதாரணமாக எல்லாரும் பழகிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான். நாங்களும் போனால் பழகிறோம் டக்குன்னு. என்னென்னு கேட்டால் இப்போ கபில் வந்து கேட்பாரு, கேஃப் ஹாலுக்கு ஹபீப் என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் முதிர். இப்படியே ஒரு வார்த்தை. அங்கே போனால் அந்த வார்த்தை வருது. நம்ம எங்கட நாட்டில் இருந்தால் வருவதில்லை. ஏன்னு கேட்டால் பழக்கப்பட்டுட்டோம். என்ன காசு இல்லையே, அதனால தெரியா, சொல்ல தெரியா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் எனக்கு ஏராளமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு ஏராளமாக தந்திருக்கிறான். அதனால் அல்ஹம்துலில்லாஹ். காசி பணம் இல்லை, இன்னைக்கு போகும், நாளைக்கு வந்துடும். காசி பணம் நாளைக்கு வந்துடும். அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் மனசார சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியால நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். காசி பணம் தானே இல்லை, இன்னைக்கு இல்லையா நாளைக்கு வரும். அல்லாஹ் யாரையாலும் ஒரு மாதம் சாப்பிடாம, ஒரு 5 நாள் சாப்பிடாம, வீட்டில் விளக்கறியாம அப்படி இருந்துக்கோமா? நாங்கள் ரசூலுல்லாஹ் பரம்பரையா? இல்லையே. நபிகளார் 3 பிறை தென்பட்டது, 2 மாதங்கள் வீட்டில் எந்த உணவும் இல்லை, பேரித்தம்பளம் மாத்திரம். நாங்கள் இன்னைக்கு பேரித்தம்பளம் மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியுமா? சொல்லுவோமா? உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க. ஒரு நேரம் ஒரு உணவு, அடுத்த நேரம் வாய்க்கு ருசியான உணவு, அடுத்த நேரம் நைட்டுக்கு கொத்து சாப்பிட்றோமா இல்லையா? இடியப்பம் சாப்பிட்றோமா இல்லையா? வாய்க்கு ருசியான உணவுகளை தேடுகிறோம். பணம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் தாரானா இல்லையா? தந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு தான் வேலை இல்லை, எல்லா பிரச்சனையும் சொல்றது. இந்த மாதம் அப்படி பிரச்சனை, இந்த மாதம் இப்படி பிரச்சனை, கரண்ட் பில் கட்டையலாம், தண்ணி பில் கட்டையலாம், பிரச்சனை கூட்டிட்டு கடன் காசு கட்டணும், இந்த நண்பருக்கு கடன் காசு கொடுக்கணும், வாகனத்துக்கு ஃபினான்ஸ் கட்டணும், இப்படியே சொல்கிறோம், எல்லா பிரச்சனையும் சொல்கிறோம். ஆனால்
அல்லாஹ்வுடைய அருளில் அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் தருவான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுக்கு எப்போதும் நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள்களை தருவான். திடீரென்று வேலையை அறிக்கிறாரு, 3 வருஷத்துல போய் பார்த்துட்டு வர டைம் சொல்லுவோம், அந்த நான் 2 வருஷத்துக்கு முன்னால வந்தேன், மிச்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் நாங்கள் சொல்றோம், அல்லாஹ்வுடைய அருள் நல்லா இருக்கிறார். இன்னைக்கு 8-10 வாகனம் இருக்குது, லட்சக்கணக்கில் காசு இருக்குது, 10 பேர் வேலை செய்கிறாங்க. அவரு கூலி வேலைக்கு போனவர், அல்லாஹ் கொடுக்க இல்லையா? கொடுத்திருக்கிறான் தானே. இதை சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், எங்களுடைய குறிக்கோள் பணம், எனக்கு லட்சத்தை தர வேண்டும், எனக்கு காசு பணம் இருக்க வேண்டும், இதனை மாத்திரம் நாங்கள் சொல்கிறோமே தவிர அல்லாஹ் எனக்கு தந்ததை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பள்ளிக்கு 5 நேரம் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தரான இல்லையா? 5 நேரம் வீட்டில இருந்து பள்ளிக்கு வாரோம், தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய பருள் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான். இன்னைக்கு ஜும்மாவில் இருக்கக்கூடியவர்கள் ஜும்மா முடிஞ்சு போனா அசர் தொழுகைக்கு 2 சப் நிற்கும். ஏன்? அல்லாஹ் அருள் செய்யலை. அல்லாஹ் அருள் செஞ்சா தானே தொழுவ வாரத்துக்கு. என்ன செய்யலாம்? ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகி கொண்டிருக்கிறோம். கேள்வி கணக்கு இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய அடியார்களை பார்த்து பாவிகளே என்று சொல்லவில்லை. பாவம் செய்யக்கூடிய அடியார்களை பார்த்து அல்லாஹ் பாவிகளை என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நிராசை அடைந்து விட வேண்டாம். காலையில முழிச்சா தூக்கத்திலிருந்து கண் முழிச்சு எழுங்கிட்டு சொன்னா இரவு தூங்குற வரைக்கும் ஒரு நேரம் எத்தனை முறை பாவம் செய்கிறோம். சும்மா வீதியால போற நேரம் ஒரு நண்பனை பார்த்து மச்சாண்டு கூப்பிட்டு அவன் அப்படி செய்யறான்னு சொல்லிட்டு போறோமா இல்லையா? அவனுக்கும் இந்த செயலுக்கு சம்பந்தமே இருக்காது, கோத்து விட்டு போறோமா இல்லையா? பாவம் தானே. அவனுடைய விடயத்தில் நாங்கள் அநியாயமாக நடந்து கொள்கிறோம். அது அவனுடைய உரிமை, அவனை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனாலும் சம்பந்தமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த சகோதரன் அந்த இடத்திலே நின்றிருக்க மாட்டான். ஆனாலும் இவர் சொல்றாரு, மச்சான் அவன் அவளோட பேசிக்கிட்டு இருந்தான், அவர் பெண்மணியோட பேசிக்கிட்டு இருந்தான், அங்கிட்டு போய் தெரியாது. ஆனால் அது வேறொரு ஆள் அறிப்பான், காணையும் இல்லை, கண்டது வேறொரு ஆள். ஆனாலும் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், அநியாயமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விட வேண்டாம். எப்படி நிராசை அடைந்து விட்டோம் தெரியுமா? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் என்று சொல்கிறான். இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம். அல்லாஹ் மன்னிப்பேன் என்று சொல்கிறான். நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நான் இன்னைக்கு இந்த பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? அதனால பள்ளி பக்கம் வர்றதும் இல்லை, தொழுகிறதும் இல்லை, துவா கேட்கறதும் இல்லை. ஏன்னு கேட்டா சில நண்பர்கள் சொல்வார்கள், நான்டா அடிக்கடி பாவம் தானே செய்கிறேன், அதனால நாளைக்கு பார்ப்போம். பள்ளிக்கு ஒருவர் கூப்பிடுவாரு, அவருடைய உற்ற நண்பர் ஒரு ஆள் இருப்பார், கொஞ்சம் தொழக்கூடியவர், சொல்லுவார், மச்சான் பள்ளி பக்கம் வந்துட்டு போகலாமே. இவர் சொல்லுவார், இல்லை மச்சான் ஒரு நாளும் பாவமாக கிடக்குது, பாவம் தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், நாளைக்கு பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ், ஒரு மாதம் முடியட்டும், நான் அதுக்கு பிறகு வாரேன். இவர் மௌத்தை இவர் கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியும் எப்போ மௌத்து வரும். 4 வருஷத்துக்கு பின்னால் மௌத்து வரும். இன்னைக்கு பாவம் செய்யக்கூடிய நாங்கள் அடுத்த நொடி மரணம் வந்தால் எங்களுடைய நிலை என்னாவது இது தெரியாது. வார மாசத்திலிருந்து இவர் நியத்துன்னு வச்சுப்பாரு, வார மாசத்திலிருந்து பள்ளியோட தான் தொடர்பாக இருக்கிறது, அது வரைக்கும் பாவத்தை செய்கிறது. இது அல்லாஹ் தஆலா சொன்னானா? மரணம் எப்போது வரும் என்ற எண்ணம் கூட இல்லை, யாருக்கும் தெரியாது, எந்த இடத்தில் மரணிப்பேன் என்று தெரியாது. 50 வருடம் இந்த உலகத்தில் இந்த இலங்கை நாட்டிலே இந்த பிரதேசத்தில் இருந்த ஒருவர் திடீரென மிச்சம் கஷ்டப்பட்டு முதல் முறையாக வெளிநாடு செல்வதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு செய்திருப்பார். ஏற்பாடு செஞ்சு எல்லாம் முடிஞ்சு நல்ல சம்பளம், முதல் முறையாக செல்கிறார். வெளிநாட்டுக்கு போய்த்து
விமான நிலையத்தில் இறங்கி அங்கே போகிறதுக்கு இடையில் மவுத்து வந்துடும். 50 வருஷம் இருந்தவர், இந்த பிரதேசத்திலே நல்ல முறையிலே நடந்தவர், அங்கே போய்த்து மரணிப்பேன் என்று இவருக்கு தெரியுமா? இவர் எவ்வளவு கனவுகளோடு சென்றிருப்பார், எத்தனை கற்பனைகள் இருந்திருக்கும். சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்யக்கூடியவர்களே, பாவத்தை விட்டு விடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் அருள் செய்வேன், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், என்னிடத்திலே வந்து தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள், எனது அருள் மிக விசாலமானது என்று சொல்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, قال رسول الله صلى الله عليه وسلم لما قضى الله الخلق كتب عنده فوق عرشه ان رحمتي سبقت غضبي. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் சொல்கிறார்கள் ஒரு செய்தியை, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்கிற நேரம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்த நேரம் ஒரு விடயத்தை எழுதிக் கொள்கிறான். எதில்? அர்ஷின் மீது ஒரு விடயத்தை எழுதிக் கொள்கிறான். அதுதான் கதப இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. என்னுடைய அருள் இருக்கிறதே கோபத்தை விடவும் முந்திவிட்டது. அதனால தான் இந்த உலகம் இவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் தஆலா தடுத்த பாவங்கள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம். வட்டி கூடாது என்று சொன்னால் அதனைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாராயம் கூடாது, ஹராம். விபச்சாரம் நெருங்கக்கூடாது, களவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பிற மனிதனுடைய மானத்தோடு விளையாடக்கூடாது, அத்தனையும் நாங்கள் செய்கிறோம். இறைவன் தடுத்ததை நாங்கள் செய்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைப்பது என்னத்துக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி. என்னுடைய அருள் இருக்கிறதே அந்த கோபத்தை விட முந்திவிட்டது. கால அவகாசம் தருவது இருக்கிறது, கால நேரத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நீட்டி கொண்டிருக்கிறானே, அது எதற்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய அருள். நீ இன்னைக்கு திருந்துவா என்னுடைய அடியான், நாளை திரிந்து விடுவான். அது சந்தர்ப்பம். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திடீரென மரணம் வந்துவிடும், எதுவுமே செய்துவிட முடியாது. பாவமான காரியங்கள் செய்த நிலையிலே, விபச்சாரம் செய்த நிலையிலே, களவாடிய நிலையில், சூது விளையாடிய நிலையில், மது அருந்திய நிலையில் மரணம் வந்தால் எங்களுடைய நிலை என்னாவது? அதனால்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறான். சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் ஏராளமாக இருக்கிறது. அந்த அருள்களை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வரக்கூடிய குத்துபாயில் நாங்கள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அருளில் அடுத்ததாக ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிஅத ரஹ்மத்தின் ஃபமின்ஹா ரஹ்மத்தும் பிஹா யதராஹமுல் ஹல்க் பைனஹும் வ திஸ்அத்தும் வ திஸ்ஊன லியௌமில் கியாமா. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்கிற நேரம் 100 அருள்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அந்த 100 அருள்களை படைத்து அல்லாஹ் தஆலா 99 அருள்களை தன்வசம் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு அருளை மாத்திரம் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த ஒரு அருளின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, பரஸ்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் இருவர் சண்டையிட்டுக் கொள்கிற நேரம் ஒருவர் வந்து சொல்லுவார், 2 பேர் வந்து சொல்வார்கள், பிரச்சனைப்படக்கூடாது, நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், சண்டையிடுவது கூடாது, பிரிவினை வரக்கூடாது என்று வந்து சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தந்த ஒரே ஒரு அருள். அந்த அருளில் தான் இந்த உலகத்திலே நாங்கள் சொல்கிறோம், காகத்துக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காகம் இருக்குது, அந்த காகம் என்ன செய்யும் என்று கேட்டால், ஒரு கூடு கட்டிருக்கு மரத்தில், கீழால நடந்து போனால் பறந்து வந்து என்ன செய்யும், கீழே போகிற தலையில் குத்திட்டு போயிடுது. நடக்குதா இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா படைத்த அந்த ஒரே ஒரு அருள். அந்த அருள் தான் இன்னைக்கு அன்பு, பாசம், நேசம், இன்னைக்கு காதல் என்ற பெயரில் எத்தனை பேர் 20 வருடம் தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை ரோட்டுக்கு வர விடாமல் வீட்டிலே வைத்து நல்ல முறையிலே வளர்த்திருப்பார்கள்.
ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே காதல் என்ற பெயரிலே பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளை வீட்டை விட்டு செல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். இது என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு அருளை தந்திருக்கிறான். ஒரே ஒரு அருள் தான். 99 அருள்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்திருந்தால் இந்த உலகம் சின்ன பின்னமாக இருக்கும். என்ன காரணம்? இன்னைக்கு ஓடுறது பார்க்குறோம் தானே. நல்ல முறையில் இருந்தவர், வாப்பா நல்ல ஹாஜியார், நல்ல செல்வந்தராக வாழ்ந்தவர், கண்ணியமானவர், யாருக்கும் எந்த விதத்திலும் மனது நோகும்படி நடக்காதவர், அப்படிப்பட்ட பிள்ளை யாரோ ஒருவனோடு முன்பின் தெரியாத ஒருத்தனோடு ஓடுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அந்த அன்பு. இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரே ஒரு அன்பை தந்திருக்கிறானே, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது, தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு கடற்கரை ஓரங்களிலும் சில்ட்ரன் பார்க்குகளிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் சொல்லுவார், ஒரு ஹாஜியார புள்ளோனம் தான் நிற்குது, ஹாஜியார் மகனம் தான் நிற்கிறார், யாரோ ஒரு பிள்ளையோடு செல்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? பாவத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துக்கு 99 அருளையும் தரவில்லை, ஒரே ஒரு அருளை தந்திருக்கிறான். இந்த ஒரே ஒரு அருளில் மேற்கத்திய நாடுகளில் பார்க்கிறோம் எவ்வளவு அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் நடைபெறுகிறது. அரைகுறையான ஆடைகளோடு காதல் என்ற கலாச்சாரத்தோடு இன்றைக்கு சீரழியுதா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தந்த அருளை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கேட்பான். நாளை கியாமத்துடைய நாளையிலே உனக்கு சந்தர்ப்பத்தை தந்தேன், உனக்கு அன்பை தந்தேன், அன்புகளையும் பாசங்களையும் நான் பரிமாறிக்கொள்வதற்கு உனது மனைவியை தந்தேன், எந்த முறையில் நீ பகிர்ந்து கொண்டாய் என்று கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய அருளில் அலட்சியமாக இருந்திருக்கிறோம். தப்ப முடியுமா? அல்லாஹ்வுடைய விசாரணைகளில் இருந்து எங்களால் தப்பித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாகத்தான் நாங்கள் இந்த பள்ளிக்கு வருகிறோம் தானே, பள்ளிக்கு அந்த முன்னுக்கு போட்டில் இருக்கும் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். பள்ளிக்குள்ள வார நேரம் நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டால் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், இறைவா உனது அருளை எனக்கு திறந்து தருவாயாக, உனது அருள் வாயில்களை எனக்கு திறந்து தருவாயாக என்று பள்ளிக்குள்ள வார நேரம் நாங்கள் என்ன செய்யறோம்? கேட்டுக்கிட்டு வாரோம். ஆனால் தெரியாம தான் இவ்வளோ காலம் ஓதுறோம். என்னத்தை கேட்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருளை பற்றி கேட்கிறோம். இந்த துஆவினுடைய அந்த பொருள் தெரியாமல் நாங்கள் இவ்வளவு காலம் ஓதுகிறோம். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், இறைவா உனது அருள் வாயில்களை எனக்கு திறந்து தருவாயாக. என்னது அருள்? பள்ளியை விட்டு வெளியில போறோமா, அல்லாஹ் எல்லா பக்கமும் அருள் செய்திருப்பான். தொழில் இல்லை என்று மாசக்கணக்கில் இருப்போம், 10 நாள் தொழில் இல்லாமல் இருப்போம். திடீரென்று வீதியால போற நேரம் ஒரு வந்து சொல்லுவாரு, ஒரு வேலை ஒன்று வந்து செய்யுங்க 5000 தருவேன், அல்லது 2 நாள் வேலை இருக்குது 15000 தாரேன். இவர் பேசுவார். திடீரென்று வரும் அல்லாஹ்வுடைய அருள். அது அல்லாஹ்வுடைய அருளா இல்லையா? இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் திடீரென வருவார், கஷ்டமா இருக்கும், வீட்டில் சாப்பிட இயலாது, திடீரென வந்து சிறுவனுக்கிட்ட சொல்லிட்டு போவாரு, இது பாப்பாட கையில் கொடுங்க. எவ்வளவு? 10,000 ரூபாய் காசி. அவருக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதன் மூலமாக அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், இவருக்கு அந்த அருள் கிடைக்கிறது. நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். தந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எந்த விதத்தில் தந்தாலும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள்களை தந்து கொண்டிருப்பான், ரிஸ்கை தந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய அருள் தெரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்வோம்? ஒருபோதும் நிராசை அடைய மாட்டோம், அல்லாஹ்வுடைய அருளில் அலட்சியப்பட மாட்டோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். பயத்திலே இருக்கக்கூடிய சமூகம் இருக்கிறது. ஒரு காலத்தில் பயத்தில் இருப்போம், அந்த பயத்தை போக்கி அவர்களுக்கு பாதுகாப்பையும் உணவையும் கொடுப்பது அல்லாஹ்வுடைய அருள். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மத்திய கிழக்கில் சரியான பதட்டமான சூழ்நிலை, யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இஞ்ச பயம், என்ன பயம் என்று கேட்டால் பெட்ரோல் இல்லாமல் போய்விடுமோ, எரிபொருள் வரவில்லை என்று சொன்னால் எல்லாமே ஸ்தம்பித்து விடும், எந்த செயற்பாடுகளும் நடைபெறாது, அத்தனை முடக்கப்படும். அதனால எங்களுக்கு பயம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ
வ ஆமனஹும் மின் ஹௌஃப். பயத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நான் அபயம் அளிப்பேன். உணவு தரக்கூடியதும் நீர் தரக்கூடியதும் எல்லாம் எனது பொறுப்போ. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். வேறதை இந்த உலகத்தை பற்றிலாம் பயம் தேவையில்லை. அல்லாஹ்வை அஞ்சு கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான். சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாலே சில இடத்துல பெட்ரோல் போலிலாம் இருந்துச்சு. திடீரென்று பெட்ரோல் வர இல்லையா, யுத்த நிறுத்தம் நின்றுச்சு. யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அங்கே யாரும் முயற்சி செய்யற இல்லை. முயற்சி செய்யணும், அல்லாஹ் அருள் செய்வான். நடக்குதா இல்லையா? எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொன்றையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயுல் இஸ்லாம் ஹைர், இஸ்லாத்திலே சிறந்த அமல் எது என்று கேட்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கால துத்இமு தஆம் வ தக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். என்ன சொல்றாரு தெரியுமா? விருந்தாளிக்கு உணவளிக்கணும், அது ஒன்றும் சிறந்த அமல். அது வ தக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். என்னது? நீங்க தெரிஞ்சாலும் தெரியாட்டினும் யாரை கண்டாலும் சரி சலாம் சொல்லணும். இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள். என்ன தெரியுமா? பாவம் தானே செஞ்சிட்டு இருக்கிற. எப்பயும் யாரோ ஒரு சகோதரன் செல்கிறார், அவர் முஸ்லீமா இல்லையான்னு தெரியாது, திடீரென சலாம் சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோம். அவர் சில நேரம் முஸ்லீமா இருந்த பதில் சொல்லுவார். அதுலேயும் குறிப்பாக என்னென்னு கேட்டால், சிலாக்கள் அந்த அல்லாஹ்வுடைய அருளிலும் கஞ்சத்தனம் பெற. என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னா 20 நன்மை, வபரகாத்துஹு என்று சேர்த்து சொன்னால் 30 நன்மை. இந்த 30 நன்மையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருளாக தந்திருக்கிறான். இந்த அருளில் எவ்வளவு கஞ்சத்தனம் பெறணும் தெரியுமா? கஞ்சத்தனமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பக்கத்தால போவார், பக்கத்து வீட்டுக்காரர், சிரிச்சுக்கிட்டு போறோம். சிரிக்கிறது சதக்கா, அதோட சேர்த்து சலாத்தையும் சொல்லலாமா இல்லையா? 30 நன்மை கிடைக்குமா இல்லையா? ஒரு நாளைக்கு 30 நன்மையை பெறதை விட 300 பாவம் செய்கிறோம். அது ஒரு புறம். 30 நன்மை பெறணும். எனக்கான நன்மைகளை நான் தேடிக்கொள்ள வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையிலே வெறுங்கையோடு சென்று நின்றால் எனது நிலை என்ன? சிந்திக்கணுமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சொல்லக்கூடிய சலாத்தை அல்லாஹ் தஆலா தந்த அருளை பூரணமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நிறைய அருள் செஞ்சிருக்கிறான், நிறைய தந்திருக்கிறான். நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். இனிமே இதுக்கு பின்னாலே யாரை கண்டாலும் சலாத்தை பூரணமாக சொல்லுவோம். 30 நன்மையை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நன்மதாரத்தில் கஞ்சமானவனா, கஞ்சத்தனம் பிடிச்சவனா? இல்லையே. அல்லாஹ் தஆலா தான் எல்லா விதத்திலும் அருள் செய்திருக்கிறான், எல்லா விதத்திலும் அருள் செய்திருக்கிறான். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். நன்மைகள் மலக்குமார்கள் சொல்லுவார்களே, பாவம் அறியாத அந்த மலாய்க்காமார்களுடைய சபையிலே, இன்னாருடைய மனிதன், இன்னாருடைய அடியான், இந்த அடியான் உன்னை பற்றி புகழ்ந்தான் என்று மலக்குமார்கள் எடுத்து சொல்வார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான். இந்த பாக்கியம் கிடைக்கணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறானா இல்லையா? ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். அல்லாஹ் தஆலா தந்த ஒவ்வொரு அருளுக்கும் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பேசுவதென்றால் ஏராளமாக பேசலாம். எதை பேசினோமோ அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.